வெல்கம் டு சால்வ் வித் ப்ரெஷர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நடந்த ஆலிபோர்டுடைய சிஜிஎல் லைவ் டெஸ்ட்டுடைய மேத்ஸோடைய சொல்யூஷன் மட்டும் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே கொஷினுக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ லைஸ் இன் த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போது 7 sin A is equal to 3 அப்படின்னு கொடுத்து 14 cosec A minus 9 and 7 plus 10 cosec A உடைய வேல்யூ கேட்குறாங்க. இப்போது மொத்தம் நமக்கு 4 குவாட்ரண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லா வேல்யூவும் பாசிட்டிவ், ஆல் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது ஷார்ட்கட்ஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம் ட்ரிக்னோமெட்ரி டாபிக் போகும்போது, சரிங்களா? ஓகே, இப்போது 7 sin A ஈக்குவல் டு நமக்கு 3. அப்போது sin A உடைய வேல்யூ 3 நமக்கு 7. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கொசிக்கன் கேட்டிருக்காங்க. அப்போ கொசிக்கனோட வேல்யூ 7/3. இப்போ இந்த 7/3 டைரெக்டாக கொண்டு போயிட்டு வேல்யூஸில் அப்ளை பண்ணலாமா? அப்போ 14 7/3 minus 9 divided by 7 plus 10 7/3 அப்படின்னு நம்ம போட்டாச்சு. இப்போ உள்ளே கொண்டு போனால் 13 91 14 98 98 divided by 3 minus 9 divided by இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா 7 plus 70/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போது 3 into 9 27. இப்போ 98லேருந்து 27 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 71 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? இப்போ 3 into 7 21. 21 plus 70 91. அப்போது ஆன்சர் 71 divided by 91. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஷின் போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது நமக்கு பார்த்த உடனே நமக்கு தோணும். இப்போ 9/25 பார்ட் ஆஃப் த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு கர்வா ப்ளஸ் சர்வா 2 பேருக்கும் நமக்கு 18 days ஆகுது. அப்போது டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 300 days ஆகுது. சர்வாவுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னா 33 1/3 மோர் தென் ஆலோக். அப்படின்னா கர்வா மட்டும் 7/10 பார்ட்டை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்றது கொஷின். அப்போது G + S 9 பார்ட்டை முடிக்கிறதுக்கு நமக்கு 18 days ஆகுது. அப்படின்னா 25 பார்ட் முடிக்கிறதுக்கு நமக்கு 50 days ஆகும் ஹோல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. அப்போது 50 300 இது G + S இவன் ஆலோக்கு, சரிங்களா? அப்போது டோட்டல் ஒர்க் நமக்கு என்ன கிடைக்கும்? 300 அப்படின்னு கிடைக்கும். அப்போது G + S ஓட எஃபிஷியன்சி டோட்டலாக 6, ஆலோக்கோட எஃபிஷியன்சி 1. ஓகே, இப்போது ஆலோக்கோட எஃபிஷியன்சி 1. அப்போது சர்வா எப்படி இருக்குது? 33 1/3 மோர் தென் ஆலோக். அப்போது 1 × 4/3 ஈக்குவல் டு 4/3. இது யாரோடது? சர்வாவோடது. அப்போது நமக்கு G வேணும்னா 6 - 4/3 அப்படி போட்டால் நமக்கு 14/3 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஜியோடைய எஃபிஷியன்சி. இப்போ ஜி வந்து எவ்வளோ ஒர்க்கு முடிக்கணும்? 7/10 பார்ட்டு. அப்போது 300ல் 7/10 எவ்வளோ? 210 டிவைடட் பை கர்வாவோட எஃபிஷியன்சி 14/3 போட்டால் நமக்கு 630 டிவைடட் பை 14 அப்படின்னு கிடைக்கும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 90 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 45 days. இதுதான் நமக்கு ஆன்சர், சரிங்களா? 45 days. தேர்ட் கொஷின். அஷு அண்ட் நேஹா ரன்னிங் இன் ஒரு சர்க்குலர் ட்ராக்கு 5.2 கிலோமீட்டர். அப்போ 5.2 கிலோமீட்டர்னா 5200 மீட்டர் அப்படி இருக்குது ஒரு சர்க்குலரோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 5200 மீட்டர். இப்போது அஷுவோட ஸ்பீடு 62, நேஹாவோட ஸ்பீடு 38. 2 பேரும் சர்க்குலர் ட்ராக்கில், சரிங்களா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வராங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் நமக்கு என்ன ரிலேட்டிவ் ஸ்பீடு? ப்ளஸ் பண்ணணும். 38 + 62. இப்போ 2 பேருக்கும் 100 m/s, சரிங்களா? இப்போது செகண்ட் டைம் மீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னு நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு மீட்டிங், சரிங்களா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸு எவ்வளோ? 5200 மீட்டர் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு 100 m/s. இப்போ அடித்து கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா 52 செகண்ட் நமக்கு கிடைக்கும்.
இந்த 52 செகண்ட் வந்து ஒரு மீட்டுக்கு. அப்போது ஃபஸ்ட்டு மீட் நம்ம இங்கே ஒரு பேச்சுக்கு இங்கே மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 2 பேருமே சேர்ந்து இப்படி வந்திருப்பாங்க. அப்போ செகண்ட் மீட்டுக்குமே உங்களுக்கு அதே டைம் தான் எடுக்கும். செகண்ட் மீட்டுக்குமே உங்களுக்கு 52 செகண்ட் எடுக்கும். ஸோ டோட்டலாக 104 செகண்ட்ஸ். சரிங்களா? கொஷின்ஸ்லாம் பார்க்க தான் பெருசாக இருக்குது ஆலிவ் போர்டில். ஆனால் நீங்கள் அதை லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, அப்போ 104 செகண்ட்ஸ். தேர்ட் கொஷின். ஃபோர்த்து கொஷின் வந்துட்டோம். ராமன் டெபாசிட் சர்டன் அமௌண்ட் இன் எ பேங்க். ஓகே, ஆஃப்டர் ஃபஸ்ட் இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 5500 வாங்குகிறான். செகண்ட் இயரில் 6000 வாங்குகிறான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர். செகண்ட் இயரில் 5500, தேர்ட் இயரில் 6000 அப்படி வாங்குகிறான். அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 5500 செகண்ட் இயர், 6000 அப்படிங்கிறது தேர்ட் இயர். சரிங்களா? இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர். அப்போது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ யூனிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த 500 தான் நமக்கு 5500க்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? இதை கேன்சல் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். 1/11 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 1/11 நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 9.09%. அப்ராக்சிமேட்லின்னு கேட்டிருக்கிறதுனால நமக்கு 9% தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். tan A is equal to x minus 1/4x. அப்படின்னா 4x square minus 1 divided by 4x அப்படின்னு இருக்கு. அப்போது tan 4x square minus 1 divided by 4x. அப்போ ஹைப்போடெனஸ் எப்படி இருக்கும்? ஃபார்முலா படி 4x square plus 1. இப்போ சீக்கன் A கேட்குறான். சீக்கன் ஏன்னா என்ன? ஹைப்போடெனஸ் divided by adjacent 4x minus tan x. நமக்கு தெரியும் 4x square minus 1 divided by 4x. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகலாமா? உள்ளே கொண்டு போனால் 4x ஸ்கொயரும் 4x ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 divided by 4x. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 1/2x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இதுதான் ஆன்சர், 1/2x. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? உங்களுக்கு எந்த கொஷின் புரியலனாலும் டெலகிராமில் சால்வ் வித் ப்ரிஷிவ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கொஷினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் அதில் ஆக்டிவாக இருப்பேன். அதில் நான் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஆன் த டேக் ப்ரைஸ் செல்லர் ஆஃபர் 18% டிஸ்கவுண்ட். அந்த கேஷ்பேக் வேறு கொடுக்குறாரு 650 ரூபா. அப்படி கொடுத்தும் அவனுக்கு 20% ப்ராஃபிட்டு கிடைக்கிது. காஸ்ட் ப்ரைஸ் 2400 அப்படின்னா டேக் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது சிபி நமக்கு தெரிஞ்சிருச்சு 2400. இதில் நமக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்போ 120% பார்த்தா 2880. இப்போ இந்த 2880 தான் நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து காசாக வாங்கியிருப்போம், எஸ்பி. சரிங்களா? இது கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம வாங்கின அமௌண்ட்டு. இப்போ 650 ருபீஸ் நீ கேஷ்பேக் கொடுத்தல, அந்த கொடுக்காமல் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? அப்போது 2880 + 650 இது நமக்கு என்ன அமௌண்ட்டு? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2880 + ஒரு 650, 3530. இது கேஷ்பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைஸு. இது கேஷ்பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைஸு, இது கேஷ்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற ப்ரைஸு. ஓகே, அப்போது 82% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 18% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 82% தான் நமக்கு 3530. அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு பார்த்தா இதை கேன்சல் பண்ணால் இது ஒரு 4 டைம் வரும். 4 32. ஸோ 328 மீதி போச்சுன்னா கேன்சல் பண்ணும்போது இங்கே 3 அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷனில் வரும். அப்போது 4க்கு அப்புறம் 3 இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த 4304 தான். அப்போது இதுதான் நமக்கு ஆன்சர், 4304.87. ஃபுல்லாக சால்வ் பண்ண கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வேல்யூஸ் என்னென்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே 45 இருக்குது, 44 இருக்குது, 42 இருக்குது. அப்போது 4க்கு அப்புறம் நமக்கு என்ன வேல்யூ வருதுன்றது தெரிஞ்சாவே நமக்கு ஆன்சர் அக்யூரேட்டாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? The ratio of VIP to regular concert ticket of the music festival 7:4. அப்போது 7:4. சரிங்களா? ரேஷியோ VIP இது ரெகுலர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் இது ப்ரைஸு.
இது ப்ரைஸ். சரி, நம்பர் ஆஃப் டிக்கெட் எவ்வளோ இருக்குது? விஐபி டு ரெகுலர் 2:5. இது நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸு. அப்போது டோட்டல் ரெவென்யூ எப்படி இருக்கும்? ப்ரைஸ் இன்ட்டு நம்பர். அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 2 14 4 5 20. டோட்டலாக நமக்கு கிடைக்கிற ரெவென்யூ 34x அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் ரெவென்யூ 51,000 அப்படின்னா ரெகுலர் டிக்கெட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு? இப்போது ரெகுலர் டிக்கெட்டுக்கு கீழே எவ்வளோ இருக்குது? 20 இருக்குது. அப்போது டோட்டலாக நமக்கு 34x தான் நமக்கு 51,000. அப்படின்னா 20x எவ்வளோன்னு பார்க்கணும். இது 2 17 34, இது 3 17 51. இது இன்னும் அடித்தோன்னா இது வந்து அடித்தோன்னா நமக்கு 10. அப்போ டேரெக்டாக 3 × 10 இங்கே நமக்கு போகிறதுனால நமக்கு 30 அப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 30,000 நம்ம கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அடுத்த கொஷனுக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 58. இது ஒரு நல்ல கொஷின். பேஸ் ரேஷ் if the area of the base and height and volume கொடுத்துருக்காங்க, மூணுமே கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸாகனல் ப்ரிசம்க்கு 70560. இது பேஸ் ஏரியா, இது ஹைட்டு. ஓகே, அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எப்பயுமே ஒரு ப்ரிசம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ப்ரிசம் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு, இதுதான் நமக்கு வால்யூம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிலிண்டர் ஒரு ப்ரிசம். சிலிண்டர் வந்து ஒரு ப்ரிசம். சிலிண்டருடைய வால்யூம் என்ன? πr²h. இப்போது இதில் இந்த πr² எதை டினோட் பண்ணுதுன்னா ஏரியா ஆஃப் த பேஸு. ஹச் எதை டொனேட் பண்ணுதுன்னா சிலிண்டருடைய ஹைட்டு. அப்போ இதுதான் நமக்கு வால்யூம். சரிங்களா? இந்த ப்ரிசம்க்கு எப்பயுமே பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் இன்ட்டு வால்யூம், இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இதை கொண்டு போயிட்டு நம்ம இங்கே இதில் அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு பேஸ் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 3√3x² / 2. இது பேஸ் ஏரியா. இன்ட்டு ஹைட் எவ்வளோ? 20√3 = 70560 அப்படின்ட்டுருக்கு. இதை கேன்சல் பண்ணால் இது ரெண்டு கேன்சல் பண்ணுவோம். இப்போ இது 10ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 10ஐயும் இந்த 0வையும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த √3 மல்டிப்பிள் போகிறப்போ அது ஒரு 3ஆக மாறும். இந்த 3 மல்டிப்பிள் ஆகிறப்போ அது ஒரு 3. ஸோ x² = 7056. அப்போது 9x² = 7056 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ x² = 784. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? √784 உடைய வேல்யூ 28. சரிங்களா? 28. பேசிக்ஸ் கிளியராக இருந்தால் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான், பார்க்க தான் பெருசாக இருக்கும். மென்சுரேஷனில் ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 59வது கொஷின். ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. த சேலரி ஆஃப் ஏ 13% மோர் தென் பி. அப்போது 13x 10x. இது ஏ, இது பி, இது சேலரி. The expenditure of B 20% more than the expenditure of A. அப்போது 6y அப்படின்னு வச்சுக்கிட்டா நமக்கு ஏவுடைய எக்ஸ்பெண்டிச்சர் 5yன்னு வைக்கலாம். இப்போ பியுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா 3/4 டைம்ஸ் ஆஃப் சேவிங் ஆஃப் ஏ. இப்போது சேவிங் ஆஃப் ஏ நமக்கு தெரியாது, ஏன்னா இங்கே எக்ஸ் வேரியபிள் இருக்குது, இங்கே ஒய் வேரியபிள் இருக்குது. சரிங்களா? ஆனால் இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பியுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குது? 3/4 டைம்ஸ் ஆஃப் ஏ. அப்போது 3 தான் நமக்கு 6y அப்படின்னா 4 = 8y அப்படின்னு இருக்கும். அப்போது 8y அப்படிங்கிறது தான் ஏவுடைய சேவிங்ஸு. அப்போது சேவிங்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் = டோட்டல் இன்கம். அப்போது இங்கே 8y இருக்குது, இங்கே 5y இருக்குது, ஆனால் இங்கே 13x இருக்குது. ஸோ இதை நம்ம 13y நமக்கு நார்மலாக கிடைக்கும். அப்போ x = நம்ம y மாற்றிடுங்க. அப்படின்னா பியோடைய சேவிங்ஸ் 4y அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது 8y தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, 8000 சேவிங்ஸ் ஆஃப் ஏ. அப்போ சேவிங்ஸ் ஆஃப் பி எவ்வளோ? 4y. அப்போ 4yயோட வேல்யூ 4000. ஓகே, 4000. நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின்ஸில் எனக்கு இன்னும் ஃபேக்டர்ஸ் நான் இன்னும் டாபிக்ஸ் கிளியராக படிக்கல. பட் இந்த கொஷின்ஸில் ஆப்ஷன் மிஸ்டேக்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபேக்டர் வந்து கற்றுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆப்ஷன் மிஸ்டேக். ஸோ இந்த கொஷினை நான் ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது இதை நீங்கள் கற்றுக்கோங்க.
Okay, next question. In which branch the number of boys enrolled 25% more than number of girls அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனில் கேர்ள்ஸு 360 480. செகண்ட் ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஏன்னா இங்கே 400 கேர்ள்ஸ் அதிகமாக இருக்காங்க, பாய்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணிடுவோமா? 360 480 டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்குது? 120. அப்போது 120/360 போட்டோம் அப்படின்னா நமக்கு 1/3 கிடைக்கும். ஸோ 33.33 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் வராது, ஏன்னா நமக்கு 25க்கு பக்கத்தில் வேணும். தேர்டுக்கு பாருங்கள், தேர்டுக்கு 100/300 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுவுமே நமக்கு 33.33 தான் கிடைக்கும். ஸோ இதுவும் நமக்கு வராது. இப்போது 2 ஆப்ஷன் தான் இருக்குது, டிஆர்இ. டிக்கும் நமக்கு 80 தான் கூடி இருக்குது, ஈக்கும் நமக்கு 80 தான் கூடி இருக்குது. பட் டிக்கு கம்பேர் பண்ண வேண்டிய வேல்யூ 280, ஈக்கு கம்பேர் பண்ண வேண்டிய வேல்யூ 340. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 28.8 அப்படின்னு கிடைக்கும். நேற்று மார்க் போடும்போது சால்வ் பண்ணேன், ஸோ அதனால் டேரெக்டாக வேல்யூ போட்டுட்டேன். இதை சால்வ் பண்ணுறப்போ நமக்கு 23.5 அப்படின்னு கிடைக்கும் இ. சரிங்களா? இப்போது இதுக்கு எதுக்கு க்ளோஸ்டாக இருக்குது ஆப்ஷன்? 23.5 ஆர் 28.8, எது 25க்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ 23.5 தான் நமக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு ஆன்சர், இ தான் நமக்கு ஆன்சர். ஓகே, இது ஒரு நல்ல கொஷின். ஆவரேஜ் ஆஃப் 22 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் இஸ் 24 அப்படின்னா ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் நம்பருடைய ஸ்கொயருடைய சம் கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு 11 நம்பருடைய ஆவரேஜ் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஆட் நம்பருடைய ஆவரேஜ்னு வரும்போது அதனுடைய ஆவரேஜும் ஒரு ஆட் நம்பராக தான் இருக்கும். இந்த ஆட் நம்பர் தான் மிடில் வேல்யூவாக இருக்கும், பட் இங்கே 22 ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஆவரேஜ் ஈவனாக இருக்குது. அப்போது இந்த ஈவன் நம்பர் ஆவரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மிடில் இருக்கிற ரெண்டு டேர்ம், இப்போ ஒரு 6 நம்பர் வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 6. இப்போ இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது இந்த 3யும் 4யும் ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 2 போடுறது தான் நமக்கு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போது இங்கே என்ன நம்பர் இருக்குது? 24 இருக்குது. இப்போது இந்த 24 அப்படிங்கிற நம்பர் எந்த 2 நம்பருடைய ஆவரேஜாக இருக்கும்? 23 25. இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் நமக்கு 24 கிடைக்கும். ஸோ 11வது டேர்ம் 23, 12வது டேர்மு நமக்கு 10, லாஸ்ட்டில் ஒரு 10, 12வது டேர்ம் 25. அப்போது லாஸ்ட்டு டேர்ம் 45 இருக்கும், ஃபஸ்ட்டு டேர்ம் 3 இருக்கும். சரிங்களா? 3 இருக்கும் ஆட் நம்பர்ஸ். அப்போது 45 ஸ்கொயர் என்ன நமக்கு? 2025. 3யோட ஸ்கொயர் என்ன? 09. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2034 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 2034. இது ஒரு நல்ல கொஷின். கிங் எக்ஸு என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாக்ட்லி halfway between the 2 ancient watch tower. இப்போது இங்கே வாட்ச் டவர் வந்து ஒரு டவர் இருக்குது, இங்கே இன்னொரு டவர் இருக்குது. சரிங்களா? ஓகே, டவர் P அண்டு Q. இது P, இது Q. He notices the angle of elevation top of Q is 30. இப்போது கிங் இங்கே இருக்கார். சரிங்களா? கிங் இங்கே இருக்காங்க. angle of elevation Q வந்து 30 அப்படின்னு கொடுக்குறாங்க. அண்ட் Pக்கு angle of elevation 60 அப்படின்னு கொடுக்குறாங்க. இது 30, இது 60 angle of elevation. பட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், இந்த டிஸ்டன்ஸ் சேம். இப்போது இங்கேருந்து பார்க்கும்போது இந்த லொக்கேஷனில் வந்து பார்க்குறப்போ நமக்கு tan 30யோட வேல்யூ என்ன? 1/√3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். tan 60யோடைய வேல்யூ என்ன? tan 60யோடைய வேல்யூ √3 / 1. பட் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த 3யும் இந்த 1யும் இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணுறதுக்கு நான் √3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதை நான் √3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது எனக்கு 3ஆக மாறிடும், இது எனக்கு √3ஆக மாறிடும். அப்போது 1:3 அப்படின்றது ரேஷியோ ஆஃப் ஹைட் ஆஃப்
க்யூவும் பியும். பட் இங்கே என்ன கேட்குறாங்க, பியும் க்யூவும் கேட்குறாங்க. அப்போது 3:1 தான் நமக்கு ஆன்சர். ஓகே ஓகே இந்த கொஷினை படிங்க. இந்த லென்த் ஆஃப் த மினிட் ஹேண்டோடைய லென்த் வந்து 15. ஃபைண்ட் அவுட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த மினிட் ஹேண்ட் 12 மினிட்ஸ். இப்போ ஒரு கிளாக் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த மினிட் ஹேண்டோடைய லென்த்து 15 சென்டிமீட்டர் 12 மினிட்ஸுக்கு. அப்போ 12 மினிட்ஸுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்போது இதுதான் இந்த ஏரியா தான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸு. இதுதான் நமக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது 12 டிவைடட் பை 60 இன்ட்டு 2πr = ட்ராவல் பண்ண டிஸ்டன்ட்டு. ஓகே, இப்போது இது 1/5 இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளோ 15. இதை கேன்சல் பண்ணால் 5 இது 3, ஸோ 6π அப்படிங்கிறது தான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸு. ஓகே, அப்போ ஆன்சர் = 6π. நெக்ஸ்ட் கொஷின். What is the gain percent of if eggs bought 6 egg 1.2 rupees? 5 எக்கை 1.15 சேல் பண்ணுறாங்க. 6 எக்குடைய சிபி 1.20னா 5 எக்குடைய சிபி எவ்வளவா இருக்கும்? 1 ரூபீஸாக இருக்கும். இப்போது 5 எக்குடைய எஸ்பி எவ்வளோக்கு விற்கிறீங்க நீங்கள்? 1.15. அப்போது ப்ராஃபிட் எவ்வளோ நமக்கு கிடைக்கிது? 0.15 டிவைடட் பை டோட்டல் சிபி 1 இன்ட்டு 100 நமக்கு போட்டால் 15% நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் = 15. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் = 15%. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். PQ, QR, RP. O is a point. அப்போது மூணுமே ஒரு ட்ரையாங்கிளில் P, Q, R. அப்போ ஈக்குவல்னால் இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சரிங்களா? A, A, A. QX PQவை பிரிக்கு. OX X இது O அண்ட் OY QR Y இது Z. சரி, அப்போது இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் வந்தால் சைடோடைய வேல்யூ 2 டிவைடட் பை √3 H1 ப்ளஸ் H2 ப்ளஸ் H3. ஓகே, இப்போது 2 டிவைடட் பை √3 3 + 5 8 8 4 12 12 √3 அடிச்சோன்னா நமக்கு 24 = A அப்படின்னு கிடைக்கும். அப்போது நமக்கு 3A எவ்வளோ? 72 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? A + B யோட வேல்யூ 2√3, AB யோடைய வேல்யூ 4, A² + B² என்ன? இது ரொம்ப ஈஸி. A + B ஹோல் ஸ்கொயர் = A² + B² + 2AB. இப்போது 2√3 ஹோல் ஸ்கொயர் A² + B² + 2 × 4. இப்போ என்ன கிடைக்கும்? 4 × 3 A² + B² + 8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ A² + B² = 12 - 8. நமக்கு ஆன்சர் 4. A² + B² வேல்யூ என்ன? நமக்கு 4. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். A thief is chased by police and caught. இந்த thief வந்து முன்னாடி 15 மீட்டர் அகடாக இருக்கான், 50 மீட்டர். இங்கே போலீஸு, இங்கே thief. சரிங்களா? இப்போ போலீஸோட ஸ்பீடு என்ன கொடுத்துருக்கான்? 14.5. தீப்போடைய ஸ்பீடு 9.5. அப்போது 9.5 14.5 சேம் டைரக்ஷனில் போகிறதுனால நமக்கு 5 மீட்டர்/செகண்ட் தான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. சரிங்களா? அப்போது போலீஸ் வந்து தீஃபை எப்போ பிடிப்பாங்க? 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் 50 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு 5 போட்டால் 10 மீட்டர்/செகண்ட். சரிங்களா? சாரி, 10 செகண்ட்ஸு. அப்போது டைம் டேக்கன் பை போலீஸ் காட் த தீஃப் 10 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த போலீஸ் 145 கிலோமீட்டர். நமக்கு மீட்டிங் டைமு 10 செகண்ட்ஸு. போலீஸோட ஸ்பீடு என்ன? நமக்கு
14.5. அப்போ போலீஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்னா 145 மீட்டர் தான். பட் ஆப்ஷனில் கிலோமீட்டர்னு இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. அப்போ ஒன்லி பி, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். The ratio between the radius of a circle and the equilateral triangle உடைய ரேஷியோ 9:4. 9:4. இது ரேடியஸ், இது சைடு. சரிங்களா? ஓகே. 2 பை ஆருடைய வேல்யூ 198/7 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போது 2 × 22/7 × r = 198/7. 7 7 கேன்சல் ஆகிடும். இது அடித்தோன்னா 2, இது அடித்தோன்னா 18, இதை அடித்தா நமக்கு 9 கிடைக்கும். அப்போ r = 4.5. அப்போது 9 யூனிட் தான் நமக்கு 4.5 அப்படின்னா நமக்கு சைடு எவ்வளோ? 4 யூனிட். அப்போ 4 யூனிட்னா 2. ஈக்குவல் ட்ரையாங்கிளுடைய சைடு 2 2 2. அப்போ டோட்டல் பெரிமீட்டர் எவ்வளோ? 3 × 2 6. அப்போ 6 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஓகே. செமினாரில் 120 பார்ட்டிசிபெண்ட்ஸ், 85 பேர் மார்னிங் செஷன், 70 பேர் ஆஃப்டர்நூன் செஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. 20 பேர் அட்டனே பண்ணலை. அப்போது 120ல் 20 பேர் அட்டன் பண்ணலை. அப்போ டோட்டல் செமினார் 100 தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. இது மார்னிங், இது ஆஃப்டர்நூன். சரிங்களா? இப்போ மார்னிங்கில் ஒரு 70, ஆஃப்டர்நூனில் மார்னிங்கில் 85, ஆஃப்டர்நூனில் 70. டோட்டலாக ஆட் பண்ணால் 155. நமக்கு மொத்தமாகவே நமக்கு 100 தான். அப்போ மைனஸ் பண்ணால் 55 பேர். இப்போ இந்த 55 பேர் தான் 2 செஷனையும் சேர்ந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 55. x⁻10 + y⁻10 x⁻5 y⁻5 அப்படின்ருக்கு. இப்போது x⁻5 ஏன்னு எடுத்துக்கோங்க, y⁻5 பின்னு எடுத்துக்கோங்க. அப்போது a² + b² = ab. ஓகே. அப்போது a² + b² - ab = 0. தென் a = 0, b = 0, a³ + b³ ஆல்சோ 0. 0 தான் ஆன்சர். இந்த கொஷின் ரொம்ப கால்குலேட்டிவ். இப்போ 6 42, 43/7 × 14 28, அப்படின்னா 29. ஸோ 14/29 × 2/7 × 15 + 4 / 2 - 2.5னா 1.6. இதை பண்ணால் நமக்கு 2.5ன்னு கிடைக்கும். ஸோ 17.5 again 43/7 × 14/29 × 2/7. இது வச்சா 2 2 2 4. ஸோ 43 × 4 29 × 7 × 17.5. இதெல்லாமே நமக்கு பண்ணால் ஒரு 14.5 சம்திங்க்கு மேலே போகும். பட் நேற்று இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. 3 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு இந்த ஒரு கொஷினில் மட்டுமே. ஆப்ஷன் சியில் தான் வரும். மொத்தம் 25 கொஷின்ஸில் ஏதாவது ஒரு சில கொஷின்ஸ் இந்த மாதிரி டஃப்பாக இருக்கும். பட் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடாமல் லாஸ்ட்டில் டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் 1000 பிட்வீன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 2019 and 2022? ஃபஸ்ட்டு 2019ல் என்னென்ன இருக்குது? 124, 98, 104, அதுக்கப்புறம் ஒரு 149, ஒரு 98. இப்போ 7 4 11 8 19 3, அதுக்கப்புறம் ஒரு 7, இது ஒரு 5. டோட்டல் 573 வருது. 2022ல் 165, 167, 127, 157 and 137. 28 5 33, அகைன் 3, 12 15 2 17 22, 22 ஒரு 5, மிச்சம் 1, 753. இப்போது 753க்கும் 573க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 0 8 1 118 கிடைக்கிது. அப்போது 18,000 தான் நமக்கு ஆன்சர். 18,000. சரிங்களா? ஓகே. இது ஒரு சூப்பரான ஒரு கொஷின்.
ஈக்குவலேட்ரல் குவாட்ரிலேட்ரல். நாலு குவாட்ரிலேட்ரல் வரைஞ்சிட்டோம். T U V W K is the center. ஓகே, இப்போது கனெக்ட் பண்ணிக்கலாமா? K is the center. இப்போது இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். சரிங்களா? இப்போது WKV இந்த ஆங்கிள் என்ன கொடுத்துருக்கானா 78. ஸோ இதுவும் சேமாக இருக்கிறதுனால இந்த ஆங்கிளும் சேம். அப்போது ரிமைனிங் இருக்கிறது நமக்கு 102. அப்போது இது 51 இருக்கும், இதுவும் 51 இருக்கும். KVU இதோட வேல்யூ 29. சரிங்களா? அப்போது குவாட்ரிலேட்ரல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 180 வரணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு டோட்டல் ஆங்கிள் 80, ஃபுல்லாக 80 அப்படின்னா இதனுடைய டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 100 இருக்கும். சரிங்களா? அப்போ இது 100. இப்போது BTU 61, BTU இது 61, இது 61, இது எவ்வளோ இருக்கும்? 39. சரிங்களா? 39. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். How many hospital had patient admission 2024 exceed the average number of admission 2023 all 5 hospital? இப்போது 2023ல் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கூட்டணும். 258, 155, 450, 617, 520. 12 8 20, மிச்சம் 2, 5 5 3 15 17, 17 3 20, மிச்சம் 2, 5 4 9 6 15 20. இப்போது மொத்தம் 2000 டிவைடட் பை மொத்தம் 5. ஆவரேஜ் வந்து 400 இருக்குது. 400க்கு மேலே எதெல்லாம் அதிகமாக இருக்குது? 1 2 3. அப்போ டோட்டலாக 3 இருக்குது. 3 ஹாஸ்பிட்டல்ஸ். ஆன்சர் 3. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.